நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் களத்தில் இருக்கிறவங்க தான் எம்ஜிஆரை பற்றி பேசுகிறாங்க. சமூகத்தில் எம்ஜிஆர் ஒரு சாதி ரீதியாக என்றைக்காவது பார்த்துருக்காங்களா? ஏன்னா இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் இப்போ இந்த சாதி அந்த இது உங்களுக்கு தெரியும் இப்போ போயிட்டு இருக்குது. எம்ஜிஆர் வந்து அரசியலும் சரி மக்கள் திலகமாகவும் இருக்கும்போது ஒரு அரசியல் தலைவராக இருக்கும்போது அந்த சாதிய கட்டமைப்புகளை எப்படி பார்த்தாரு, எப்படி அதை டேக்கிள் பண்ணார்? நல்ல அருமையான கேள்வி. ஒரு பெரிய சமூகம் அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதியில் குறைந்த சாதி உள்ள ஒரு வேட்பாளர் கூட ஜெயிச்சிருவார். நடக்குமா எங்காவது? எங்கேயுமே நடக்காது. நான் பல இடங்களை என்னால் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு திருப்பூரில் கொங்கு வேளாளர்கள் அடர்ந்த பகுதி. ஒரு மலையாளியான மணிமாறன் ஒரு முறையில் 2 முறையில் 3 முறை எம்எல்ஏ. எப்படி சாத்தியம் அது? திருப்பூர் நகரத்தில் கவுண்டர்களை தவிர யாரும் நகர செயலாளராக வர முடியாது. எக்ஸப்ட் நான் தான் தீக்க செயலாளராக இருந்தேன். ஒரு நாடார் சாணார். நாடார்லாம் கிடையாது. என்ன பேர்? சாணார். மரமேறுகிற சாணார் 80ல். அது அப்படியே வச்சுங்க. கோயமுத்தூர் அதே கவுண்டர் பெல்ட்டு, நாயுடு பெல்ட்டு. கோவை தம்பி ஒரு மலையாளி, ஆர்ஜின் உடையார். இப்போ இவர் பச்சைமுத்து கட்சியில் இருக்கார். எப்படி ஜெயித்தார்? இப்படி நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எடுத்துட்டிங்கன்னா எம்ஜிஆர் எந்த வேட்பாளரை நிறுத்துகிறாரோ அந்த வேட்பாளரை அனைத்து சாதியும் ஓட்டு போடுவோம். அந்த ஃபார்முலா ஜெயலலிதா வரைக்கும் வந்தது. ஜெயலலிதா ஏன்னா ஒரே காரணம் எம்ஜிஆருடைய ஃபார்முலா. அது என்ன ஃபார்முலா? ரெட்டை இலைக்கு தான் ஓட்டு. ஜாதிக்கு ஆளுக்கு ஓட்டு கிடையாது. எதுக்கு ஓட்டு? ரெட்டை இலை. யார் இலை? அது எம்ஜிஆர் இலை. முக்குளத்தூர். எனக்கு இன்னைக்கு நேற்று முந்தாள் யாரை சொன்னாங்க, முக்குளத்தூர் அடர்த்தியான பகுதியில் ஒரு தேவேந்திர குல வேளாளரை போட்டு ஜெயிப்பார். எம்ஜிஆர் போய் ஜாதியே பேச முடியாது. கருணாநிதியில் பேசலாம். எந்த ஜாதி மெஜாரிட்டியோ அந்த ஜாதியில் தான் வேட்பாளர் நிறுத்துவார். எம்ஜிஆர் இருந்திருந்தால் ஜெயலலிதாவாவது சசிகலா கூட சேர்ந்து பல குளறுபடி நடந்து போச்சு. எம்ஜிஆர் 87 உயிரோடு இருக்கிற வரை ஜாதின்னு எவனும் மூச்சே விட முடியாது. நான் ஒரு பெரிய சாதி, நான் ஆதிக்க சாதி, நான் ஆண்ட சாதி, நான் யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் ஜிஆர் எட்மண்ட் என்ன சமூகம்? ஃபிஷர்மேன். 4 துறை வச்சுருந்தார். எம்ஜிஆர் கொடுத்துருந்தார் 4 துறை. எல்லாமே வளமான துறை வச்சுருந்தார். வனத்துறையிலேருந்து ஒரு ஃபிஷர்மேனை எவ்வளோ பெரிய பதவி கொடுத்துருந்தார். அதே போல் நம்ம இப்போ வேல்ஸ் பொறியியல் கல்லூரி ஐசரி வேலை, அவரை செய்தி ஒளிபரப்பு துறையில் மந்திரியாக வச்சுருந்தார். துணை மந்திரியாக. ஒரு காமெடி நடிகரை. அப்போது எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு முதலியார். அவர் சென்னையில் ஆதிக்க சக்திகள் முதலியார்கள் தான் சாதாரண ஒரு நபரை அமைச்சராக்கி வச்சுருந்தார். எம்ஜிஆரை பொறுத்தவரை சாதி கட்டமைப்பை அடித்து நொறுக்கியவனே சொல்லலாம். எம்ஜிஆரோட இன்னொரு பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அரசியலில் படித்தவர்கள் எந்த சாதியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு பெரிய முக்கியத்துவம். பிஹெச் பாண்டியன் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியிலிருந்து சபாநாயகர், அசைக்க முடியாத சபாநாயகரை வச்சுருந்தார். பிஹெச் பாண்டியன் தான் எம்ஜிஆர் காலத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார். இதெல்லாம் எப்படி சாத்தியம்னா எம்ஜிஆர் ஆள மட்டும்தான் முடியும். எம்ஜிஆர் ரெட்டையில். நீங்கள் இன்னொரு பெரிய விஷயம், 72 கட்சி ஆரம்பிச்சிட்டார். 73 தான் அவருக்கு முதல் இடைத்தேர்தல், நாடாளுமன்ற இடைத்தேர்தல். மாயத்தேவரை நிறுத்துறாரு திண்டுக்கல்ல. திமுக ஆளுங்கட்சி. காமராஜர் உயிரோடு இருக்கார். காமராஜர் ஒரு வேட்பாளர் நிறுத்துகிறாரு. கருணாநிதி ஒரு வேட்பாளர் நிறுத்துகிறாரு. எம்ஜிஆர் ஒரு வேட்பாளர் நிறுத்துகிறார். காமராஜர் வேட்பாளர் வெற்றி பெறல. கருணாநிதி வேட்பாளர் 3ஆவதுக்கு போயிட்டார். எம்ஜிஆருடைய வேட்பாளர் மாயத்தேவரை அத்தனை முக்குளத்தூர் மக்களும் தலையில் வச்சு கொண்டாடினான். இந்த எழுச்சி எம்ஜிஆருக்கு எப்படி ஏற்பட்டது சார்? அதாங்க அருமையான கேள்வி. அதாவது
நான் அப்படியே இலங்கைக்கு போயிடுறேன். இலங்கையில் பிரபாகரன் வந்து ஒரு மீனவர். என்ன சமூகம்? மீனவ சமூகம். ஃபிஷர்மேன் சமூகம். யாழ்ப்பாணத்தில் ஆதிக்க சக்தி யாழ்ப்பாண சைவ பிள்ளைகள். சைவ பிள்ளை மாதிரி தான் யாழ்ப்பாணத்தில் ஆச்சார அனுஷ்டாரமாக இருக்கும். பெரிய பெரிய அமைச்சர்கள், மத்திய அமைச்சர், மாநில அமைச்சர், பெரிய பெரிய பொருளாதார மேதைகள், ஜிஜி பொன்னம்பலம்லாம் பேரிஸ்டர், அடங்கா தமிழன். நீங்கள் குயின் எலிசபெத்துக்கு கணித வாத்தியார். யார்? இப்போ பிரிட்டனில் அவ்வளோ பெரிய ஆளுமைகள் இல்லை. யார்? யாழ்ப்பாணம் மீனவர்கள், சைவ பிள்ளை. யாழ்ப்பாண சைவ பிள்ளைங்க தான். ஆனால் ஈழ போராட்டத்தில் 5 பேர் தலைவராக இருந்தாங்க. பிரபாகரன், 2வது உமா மகேஸ்வரன், 3வது ஸ்ரீ சபாரத்னம் டெலோ குட்டிமணி தகன் சங்கம், 3வது இயக்கம் பெரிய இயக்கம், 4வது பெரிய இயக்கம் இபிஆரில் இப்போ பத்மநாபா இங்கே சுட்டாங்கல்ல. அடுத்து பாலகுமார் 5வது இயக்கம். 5 இயக்கத்தை சார்ந்த 4 பேர் யாழ்ப்பாண சைவ பிள்ளைமார்கள். ஒரே ஒருவர் யார்? மீனவர் பிரபாகரன். ஈழ மக்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஈழத்தமிழனும் ஆச்சாரமானவன், எப்படி ஆன்மீக ரீதியானவன். நம்ம ஊர் பார்ப்பனர்களைப் போல யாரை ஏற்றுக்கொண்டார்கள்? மீனவரான பிரபாகரனை ஏற்றுக்கொண்டார்கள். மதிவதனி யாழ்ப்பாண சைவ பிள்ளை. அப்போது இதுதான் புரட்சி என்பது. ஈழத்தமிழ உலகம் பூரா 50 லட்சம் பேர் இருக்கான், ஈழத்துலேயும் வெளிநாடுகள்லையும். அத்தனை பேரும் அந்த மீனவர் சமூகத்தை சேர்ந்த பிரபாகரன் பின்னாடி அணிவகுத்து இன்னும் அந்த தியாகத்தை உலகம் பூரா கொண்டாடிட்டே இருக்கான். அதுதான் எம்ஜிஆர். மலையாளியாக பிறந்தாலும், பாலக்காட்டில் பிறந்தாலும், அதை எம்ஜிஆர் பெருந்தொண்ட சைதை தான் போய் என்ன பண்ணிருக்காரு, அந்த வீட்டை விலைக்கு வாங்கி அதை நினைவிடமாக அன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்கார். ஆனால் எப்படி பிரபாகரனை, மீனவர் சமூகத்தைச் சேர்ந்த பிரபாகரனை இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய 10 கோடி தமிழர்களுக்கான தலைவன். இந்த பூமியே அழிந்தாலும் பிரபாகரனை யாரும் மறக்க முடியாது. அந்த பிரபாகரனை அங்கீகரித்த முதல் தலைவன் எம்ஜிஆர். ஈழத்தமிழர் வீட்டில் பூரா எம்ஜிஆர் படம் தான் இருக்குது, யார் படம் இருக்காது. எல்லாம் காந்தி, நேரு, இந்திரா காந்தி எல்லாம் தெருவில் வீசிட்டான். இந்திய இராணுவம் போச்சுல்ல, இந்திய இராணுவம் போய் அங்கே நம்ம தமிழர்களை கொல்ல ஆரம்பித்த பிறகு தூக்கி வீசிட்டான். எம்ஜிஆர் படத்தை தவிர வல்வடித்துறை நகராட்சிக்கு முன்னாடி எம்ஜிஆருடைய சிலை தான் இருந்தது. இராணுவம் வந்தவரும் அதை சிதலம் அடைச்சிருவான்னு தூக்கி ஒரு பக்கம் புதைச்சி வச்சுட்டான். இராணுவம் போனவரும் மறுபடியும் அதை எடுத்து சிலை வச்சுட்டான். சிவாஜிலிங்கம் தான் சாட்சி. எம்ஜிஆருக்கு கடல் கடந்து ஒரு நாட்டில் ஒரு தீர்மானம் போட்டு ஒரு நகராட்சிக்கு முன்னாடி சிலை வச்சான்னா உலகத்தில் எம்ஜிஆர் சிலை தான். மீனவன் நண்பன், மீனவர் நண்பன் தான். மதுரை வீர யார்? அந்த அருந்ததி மக்களுக்கான தலைவன் மீனவர். அந்த படம் வந்த பிறகு அத்தனை பேர் யார்? எப்படி இத்தனை ஆளுமைகளையும் இத்தனை ஆதிக்க சாதிகளையும் ஆண்டப்பர்களும் எப்படி எதிர்த்து இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக அரசியல் செஞ்சார் எம்ஜிஆர்? எப்படின்னா, இதுவும் நல்ல ஆழமான கேள்வி தான். நானும் இதை பல முறை யோசித்து சிந்தித்து பார்த்துருக்கேன். அதாவது எம்ஜிஆரை பொறுத்தவரை திராவிட இயக்கத்துக்குள்ளே தன்னை இணைத்து கொண்ட பிறகு இந்த மக்களுடைய அப்பாவித்தனத்தை பார்க்குறார். சூதுவாதெல்லாம் இருக்கான் அந்த மக்கள். இவனை போய் நம்ம ஏமாற்றலாமா? இவர்களை ஏமாத்துறானே, அரசியல்வாதி பூரா ஏமாத்துறானே, காங்கிரஸ்காரன் பூரா பண்ணை அடிமையாக வச்சுருக்கானே. தஞ்சாவூரில் பண்ணையார்கள் பூரா இந்த உழைச்சி கொடுக்குறான மக்கள், உழைத்து கொடுக்குற மக்களை அடிமையாக வச்சுருக்கானே. இதையெல்லாம் தெளிவாக பார்க்குறார். சின்ன வயதுலேருந்தே நீங்கள் அவருக்கு வறுமையால் அவங்க அம்மா சந்தியா சக்கரபாணியும் எம்ஜிஆர் வீட்டு வச்சு பூட்டிகிட்டு போயிருமா வேலைக்கு. கும்பகோணத்தில் குடியிருப்பு. ஏன்? பசியில் போய் எங்கே பிச்சை எடுத்து தின்றுவாங்கன்னு. சுயமரியாதையோடு செத்து போனாலும் பரவாயில்ல அந்த 2 பிள்ளைங்களும். ஆனால் எங்கேயும் போய் பிச்சை எடுத்துக்கூடாது இருக்கு. அந்த மாதிரி உள்ளே வச்சு பூட்டிகிட்டு போயிருமா. அப்போ இதெல்லாம் அவருக்கு வளருகிற பொழுது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் என்எஸ் கிருஷ்ணன் 2 பேரும் தான் இவருக்கான ரோல் மாடல். 2 பேரையும் பார்க்குறாரு. அவரே பல இடங்களில் சொல்கிறார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எத்தனை வறுமை இருந்தாலும் அந்த நிலைகுலையே வைக்க முடியல. பரத பூரா நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அண்ணன் கடைசி வரைக்கும் அப்படி தான் கொடுத்தார். அதே போல்
இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன். ஊரை விட்டே போகும்போது ஏதாவது பணம் கொடுனா இருக்கிறத கொடுத்துட்டு ரயில் ஏறி போனார். அந்த நன்றி கடனுக்கு என்எஸ் கிருஷ்ணன் பையனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறங்க, அவன் குடிகார போய் குடிச்சிட்டு அவனை குத்தி செத்து போயிட்டான். அப்போ இந்த 2 பேரையும் தான் தன்னுடைய தாய் சின்ன வயசுலேயே பக்குவப்படுத்துது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்எஸ் கிருஷ்ணன் சினிமாவில் இவருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறான். அதே போல் நீங்கள் அரசியலுக்கு வந்த பிறகு இந்த அரசியலில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கல்யாண சுந்தரம் ஜீவாவை பார்க்குறாரு. எம்ஜிஆரை கருணாநிதியிடம் வந்து காப்பாற்றியதில் பெரும் பங்கு கல்யாண சுந்தரம் தான். எம்கேன்னு சொல்லுவாங்க, எம் கல்யாண சுந்தரம். அப்போ அவர்கிட்ட பார்க்குறாரு. அவ்வளவு எளிமை, போட்ட சட்டையை கசக்கி போட்டு திரிகிற ஆட்கள். கம்யூனிஸ்ட் சிபிஐ தான் அவருக்கு பெரிய பாதிப்பை அவருக்கு ஏற்படுத்துச்சு. ஏன்னா இவர் சினிமாங்கிறதே ஒரு ஆடம்பரம் தானே. அப்போ இந்த திமுகவிடமிருந்து உடைச்ச பிறகு எம்ஜிஆருக்கு பெரிய பின்னணியாக பேக் போன், அதாவது முதுகெலும்பாக இருந்தவர்கள் அன்றைய கம்யூனிஸ்டுகள் தான். கம்யூனிஸ்டுகள் தான் எம்ஜிஆரை காப்பாற்றுறாங்க. நீங்கள் எம்ஜிஆரை கட்சி விட்டு நீக்கின பிறகு எம்ஜிஆர் வீட்டை விட்டு வெளியே வராமல் அழுதுட்டு கிடக்கிறார். நம்முடைய சினிமா கேரியர் முடிஞ்சது, அரசியல் கதை முடிஞ்சு, கருணாநிதி முடிச்சு விட்டாருன்னு. ஆனால் கம்யூனிஸ்டுகளும் அன்றைக்கு இருந்த மூத்த பத்திரிகையாளர் தான், ஏங்க திமுகனுடைய பலமே நீங்கள் தாங்க. அப்படி அந்த இறந்து போன நாத்திகம் பாலு இந்த கதையை சொன்னார். எம்ஜிஆரை அடிக்கடி சந்திக்கிற அந்த குழுவில் அவரும் ஒருத்தர். அப்போது எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மனிதன் தாங்க திமுகனுடைய அடையாளம். நீங்கள் உங்களுடைய வேலை பார்க்குற வீட்டுக்காரன், வேலைக்காரன், டிரைவர், தோட்டக்காரன் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்புங்க. போகும்போது ஆளுக்கு 5000 10,000 காசை கொடுத்து அனுப்புங்க. ஏன்? அவன் ஊரில் போய் அவன் அரசியல் பண்ண போஸ்ட் அடித்து விட்டுட்டோம். நானே அந்த போஸ்டெல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு 72 கட்சி நீக்கும்போது எனக்கு 12 வயசு. எங்கள் அண்ணன் திமுக வெறியன் திருப்பூரில். இப்போ திமுகவில் அப்போ எம்எல்ஏவாக இருந்தவர் துரைசாமி, மதிமுக அவைத்தலைவராக இருந்தார்ல அவர் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ. எங்கள் அண்ணன் வார்டு செயலாளர். அவ்வளவு வெறி முடிச்சவனாக இருப்பான் திமுக. அப்போது திமுக உடைஞ்சு அதிமுகவை மாறுது. அப்படி மாறுகிற பொழுது நீங்கள் முதல்ல அந்த கட்சிக்கு வந்த பூரா யாருன்னா ஒடுக்கப்பட்ட சமூகம் தான் வந்தான். அந்த ஒடுக்கப்பட்ட சமூகம்தான் எம்ஜிஆராக மாறணும். இதுதான் பெரிய எழுச்சியாக மாறுச்சு. ஒரு போஸ்டர் லாரியில் விட்டானா அது ஒரு 100 கிலோமீட்டர் போச்சு. ஒரு போஸ்டர் பஸ்ஸில் விட்டானா அது 200 கிலோமீட்டராக போச்சு. எல்லாரும் போஸ்டர் அடித்து ஒட்ட ஆரம்பித்தான். எல்லாரும் திமுகவை எதுக்க ஆரம்பித்தான். அதன் பிறகு தான் எம்ஜிஆரை தமிழக அரசியலிருந்து ஒழிக்கவோ ஒதுக்கவோ முடியாதுன்னு கருணாநிதி தெரிஞ்சுக்கிட்டார். அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களில் ஒரு பெரிய எழுச்சி, அது புரட்சின்னே சொல்லலாம். அதுதான் புரட்சி தலைவர். அவர் அந்த பேருக்கு தகுதியானவர் தான். ஜெயலலிதாவுக்கு புரட்சி தலைவிங்கிறது எம்ஜிஆரோடு ஒட்டி வந்தது தானே தவிர புரட்சிக்கும் ஜெயலலிதாவுக்கும் சம்மந்தம் இல்லை. எம்ஜிஆர் தான். அரசியல் எங்கே இருந்தது? பண்ணையார் வீட்டில் இருந்தது, பணக்கார வீட்டில் இருந்தது. கீழே சாதாரண மக்கள் அவனை கவுன்சிலர் ஆக்கினார். இந்த வரலாறு எப்படி பார்க்குறது? இன்றைய திருமாவோட பேச்சும் நேற்றைய எம்ஜிஆரோட அந்த பேச்சும் எப்படி பொறுத்து பார்ப்பீங்க? இல்லை, எம்ஜிஆர் தத்துவார்த்த ரீதியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. எப்படி தத்துவார்த்த ரீதியாக கொள்கை ரீதியாக கீழே கொண்டு போய் சேர்க்கலை. தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நான் அதிகாரத்தை தர்றேன், என் பின்னாடி வா, என் பின்னாடி வா. அது எப்படின்னா நீங்கள் பிளைண்டாக யதார்த்தமாக சொன்னார். இப்போ சித்தாந்த ரீதியாக சொல்கிறாரு, போய் சேரலை. சித்தாந்த ரீதியாக அன்று இவர்களை பக்குவப்படுத்துறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. ஒரு சினிமா கிளாமர் எம்ஜிஆர் நல்லவன், நேர்மையானால் ஊழல் செய்ய மாட்டார், நம்மளை ஏமாற்ற மாட்டார். இது அப்படியே பிளைண்டாக அந்த மக்கள் நம்பினா எம்ஜிஆர் பண்ணி வரட்டும். அதை அதிமுக தக்க வைத்துக் கொள்ளுது, எடப்பாடி தக்க வச்சுக்கிறார். ஆனாலுமே இது பத்தாது, இது பத்தாது. ஏன்னா இந்த மக்களை இவன் நம்மளை ஏமாத்துறான்னு இன்னும் அடையாளம் தெரியல அந்த மக்களுக்கு. அது திமுகவை ஏமாத்துது, அதிமுக ஏமாத்துது. அதுதான் எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தில் சித்தாந்த ரீதியாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான விட்ட தவறு தான். இந்த மக்கள் இப்போ எப்படி நிற்கிறான்? திக்கு தெரியாமல் நிற்கிறான்.
ஆனால் அதிமுக இருக்கு, இரட்டை இலையில் இருக்கான், இரட்டை இலையில் இருக்கான். இரட்டை இலை இன்னும் காப்பாற்றுன்னு நினைக்கிறான். ஆனால் இரட்டை இலை மேலே இருக்கிற பூரா வேலுமணி, தங்கமணி, வீரமணியாக இருக்கான். அந்த மக்கள் நம்புகிற ஆள் பூரா எப்படி இருக்கான்? திமுகவில் இருப்பதை போல காங்கிரஸ். இன்னைக்கு அடித்தட்டு மக்கள் இரட்டை இலை பின்னாடி இருக்காங்களா? 100% இருக்கா. இப்போ ஆளுங்கட்சியே வருதா இல்லையா? இன்னைக்கு 66 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. எப்படி ஜெயிச்சாங்க? அடித்தட்டு மக்கள் தான். ஆனால் கீழே இருக்கிற பூரா பிளைண்டாக இருக்கான், அப்பாவியாக இருக்கான். மேலே இருக்கிற பூரா அதிமுக இருக்கிற பூரா வேலுமணி, தங்கமணி, வீரமணி, ஹெல்த், விஜய் பாஸ் கொள்ளக்காரனாக இருக்கான். இதுதான் பெரிய சமூகம், ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வாக இருக்கிறது. இது சித்தாந்த ரீதியாக நீங்கள் அந்த மக்கள்கிட்ட போக வேண்டிய சிறுத்தைகளே போய் சேரலையே. இன்னும் பணம் கொடுக்கணும், ஓட்டு வாங்கணும்னு எங்கே போகிறான்? காலனிக்கு தானே போகிறான். அருந்ததியர் காலனிக்கு தானே போகிறான். மயிலாப்பூர் மாம்பழத்துக்கு போக முடியலையே. அப்போது இவன் சித்தாந்த யார் சொல்லி கொடுத்தா? மயிலாப்பூருக்கு மாம்பழத்துக்கும் தெளிவாக இருக்காங்களா அந்த மக்கள்? ஆனால் இங்கே காலனிலையும் சேரிகள்லையும் 500 நோட்டு எடுத்துகிட்டு போகிறானே, ஏமாத்துகிறோட எடுத்துகிட்டு போகிறானே. அந்த மக்கள் 500 வாங்கிட்டு ஓட்டு போடுறானே, அப்பாவியே போடுறானே. தன்னுடைய தலைவிதியை 5 வருஷம் தலைவிதி எவ்வளோக்கு விற்கிறான்? 500 ரூபாய்க்கு விற்கிறானே. மயிலாப்பூர் மாம்பழத்துக்கு 500 ரூபா நோட்டு எடுத்துகிட்டு போக முடியுமா? 500 ரூபா கட்ட எடுத்துகிட்டு போக முடியுமா? நோட்டு செல்லாது. அப்போ கம்யூனிஸ்டுகள் கேரளாவில் சித்தாந்தத்தை சொல்லி கொடுத்துருக்கான், அரசியலை சொல்லி கொடுத்துருக்கான். யார் செத்து போனாலும் சித்தாந்தம் ஜாவாது. இல்லை, நாங்கள் இங்கே மது குடிக்கிறத சொல்லி கொடுத்துருக்கோம். எம்ஜிஆரோட திரைமறைவு வாழ்க்கை என்ன இருக்குது சார்? இல்லை, அதாவதுங்க, எம்ஜிஆருடைய திரைமறைவு வாழ்க்கைன்னு நாம் பேசுவதே அவரை இழிவுபடுத்துவதாக அர்த்தம். அவரை இழிவுபடுத்துவதாக அர்த்தம். நம்ம அதை ஒரு மனிதனுடைய அனைத்து சிறந்த குணங்களையும் பேசிட்டு, நல்ல சாப்பாடு இலையில் வச்சுட்டு, பல பதார்த்தங்களை இனிப்பு, உப்பு, புளிப்பு, இப்படி இனிப்பு, லட்டு, ஜிலேபி வச்சுட்டு அதில் வேறு ஏதோ ஒன்றை வைத்ததை போல். அதனால் எம்ஜிஆர் இந்த தமிழர்களை ஏமாற்றவில்லை, ஈழத்துக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார். நான் என்னுடைய கருத்தையெல்லாம் மாற்றிக்கொண்டது அதுக்கு பின்னாடி தான். 80கள் வரை எனக்கு எம்ஜிஆரே பிடிக்காது. ஏன்னா எங்கள் அண்ணன் திமுக வெறியன், திமுக சித்தாந்தம் வெறி, திராவிட இயக்கம், தமிழனை தமிழன் தமிழன் சொல்லி உரமேற்றி வைத்திருந்தார்கள். ஈழத்தமிழை வந்த பிறகு தான் சொன்னான், அவன் நடிக்கிறான்டா, இந்த நடிகன் தான்டா உண்மையான ஆள், அவன் தான் சொன்னான். 83ல் ஈழத்தமிழர்கள் நான் சந்தித்த நபர்களெல்லாம் ரஷ்யா உடையும் நாங்கள் எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க. சேர்ந்த நம்பதுன்னு ரஷ்யாவிலேருந்து வந்து ஒரு ஈழத்தை தமிழ் இளைஞன் சொன்னான். 90ல் ரஷ்யா உடையினான். ரஷ்யாவில் கேஜிபியில் வேலை பார்த்தவன் யார்? ஈழத்தமிழை வழியே நமக்கெல்லாம் லண்டனு, ஃப்ரான்ஸு, ஜெர்மனு, இட்டாலி, டென்மார்க், இப்படி ஒரு இடம்ல எங்கெங்கே நமக்கு தெரியும். இப்போ என் பையன் லண்டனில் பாரிஸில் படிக்கிறான். 10 நாள் இருந்தேன். நான் லண்டனில் இருக்கிற மிகப்பெரிய ஆட்களையெல்லாம் பார்த்தேன். ஈழத்தமிழை வழியினா எனக்கு எப்படி தெரியும்? ஈழத்தமிழை வந்த பிறகு தான் லண்டனை அம்ஜிகரை கொண்டு வந்தான், ஃப்ரான்ஸை அண்ணா நகரை கொண்டு வந்தான். எனக்கு உலகம் பூரா நண்பன் இருக்கிறான், எல்லாம் ஈழத்தமிழன் தான். என் சொந்தக்காரன், மச்சானா, மாமனா ஒரு பையன் இல்லை, எல்லாம் யார்? ஈழத்தமிழன் தான். திருமாவளவன் 500 தடவை பறந்துருக்கார் 195 நாடுகளுக்கு. எல்லாம் யார்? ஈழத்தமிழன் தான். தலித்து தலைவனாக கூட்டிகிட்டு போனால் ஒரு பைய திருமாவளவன் யாரையும் பார்க்க மாட்டான். ஈழத்தமிழன் தான் 195 நாடுகளுக்கு 500-1000 தடவை பறந்துருக்கார். ஆக ஈழத்தமிழை வந்து தான், இவன் தாண்டா தலைவன், இந்த தொப்பி கண்ணாடி, இந்த கண்ணாடி ஏமாத்து கண்ணாடிலான்னு சொன்னவன் ஈழத்தமிழன் தான். அதனால் அவன் இருக்கும் திசை நோக்கி தேசிய தலைவன் மறைந்தாலும் அவன் இருக்கும் திசை நோக்கி நம்ம வணங்கி ஆக வேண்டும். இது வரலாற்று கட்டாயம். உங்கள் நேரம் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.